வெல்கம் டு ஏகே ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பருப்பு உருண்டை குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு சின்ன சின்ன டிப்ஸோட உருண்டை உடையாமல் எப்படி பருப்பு உருண்டை குழம்பு செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாமா? டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உருண்டை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நான் கடலை பருப்பு எடுத்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ இது கூட சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறைனே தான் அரைச்சி எடுக்கணும், ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட நான் முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன். முருங்கைக்கீரை ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். இந்த உருண்டைக்கு கிடச்சிதுன்னா சேர்த்துக்கோங்க. இது கூட நான் ஒரு மூடி தேங்காய் திருவி அதில் பாதி தேங்காய் துருவலை சேர்த்துருக்கேன். அது கூட சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 10 பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தண்ணிலாம் தெளித்து பிசைன்னு அவசியம் கிடையாது. இருக்கிற அந்த ஈரப்பதத்துலேயே நல்லா பிசைஞ்சு நல்லா ஒரு உருண்டை ஓட்டுற அளவுக்கு இந்தமாரி கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் நம்ம எல்லாத்தையும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு புளி ஊற வச்சுக்கலாம். கொஞ்சமாக நான் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். பாக்கி உள்ள தேங்காயும் நம்ம அரைச்சிக்கலாம். அது கூட நம்ம உருண்டைக்கு எடுத்து வச்சதால அந்த அளவுக்கு ஒரு உருண்டை அளவுக்கு இந்த தேங்காய் கூடயே சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த உருண்டை குழம்பு வைக்கிறதுக்கு. இப்போ நம்ம அந்த உருட்டின உருண்டையெல்லாம் ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக விட்டிங்கனாலே இந்த உருண்டை வெறுமனே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். இந்த உருண்டை இது குழம்புல போகிறதோட இந்த உருண்டை வெறுமனே சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராகவே இருக்கும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கு அப்புறம் இது கூட பெரிய வெங்காயம், நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கட்டும். இது கூட ஒரு 15 பல் பூண்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன். ஏன்னா பருப்பு உருண்டை குழம்பு அப்படின்றதுனால சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க பெரியவங்களாம். நம்ம இந்த மாதிரி பூண்டு இடித்து சேர்க்கக்குள்ள அந்த வாயுத்தல்லாம் கம்மியாக இருக்கும். இப்போ 2 பச்சை மிளகா, 2 தக்காளி பழத்தை நறுக்கி வச்சுருக்கிறது இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சாலும் அது புளியை கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நம்ம உருண்டை அப்புறம் தேங்காய்லாம் சேர்க்கக்குள்ள கட்டியாக வரும் குழம்பு. இப்போ கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா உருண்டையிலும் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொதி வந்ததோட மூடி போட்டு நல்லா குழம்பு மிளகாத்தோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். இப்போ இந்த உருண்டை பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ குழம்புல இந்த உருண்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்படி சேர்த்தா உங்களுக்கு பிகினர்ஸ் கூட கொஞ்சம் ஈஸியாக செய்யலாம். உருண்டை உடையாமல் கொள்ளாமல் அழகாக வரும். அதனால தான் உருண்டையெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட வேண்டியதுதான். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு குழம்புக்கு தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கலாம். ஆல்ரெடி உருண்டையில் இருக்கிறதுனால ரொம்ப உப்பு போட்டால் அதிகமாக உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் குழம்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா குழம்பு நல்லா திக்காகிடும். அதுபோல் உருண்டையும் நல்லா உப்புலாம் ஏறி அந்த புளிப்பெல்லாம் ஏறி இருக்கும். நல்லா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கருவேப்பிலை தூவிட்டு இறக்க வேண்டியதான். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் உருண்டை குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கமன்னு வீடியே மணக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள் உருண்டை ஒன்று கூட உடையில. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.